ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட ஃபேவரட்டான பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய ஹனி கேக் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. நல்ல சாஃப்டாக நல்லா நம்ம ஹனி சிரப்லாம் ஊற்றிருக்கிறதுனால நல்ல ஜூஸியாகவும் இருந்துச்சு. அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 பவுல் எடுத்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் பவுலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சைஸ் பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்துட்டு இன்னொரு பவுலில் முட்டையோட மஞ்சள் கருவு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கேக் வந்து செய்யும் போது நல்லாவே ஸ்பான்ச்சியாக இருக்கும் கேக் சாப்பிடும் போது. அதனால தான் இன்றைக்கி வந்து தனித்தனியாக 2ஐயும் செப்பரேட் பண்ணி எடுத்து செய்கிறோம். நம்ம எடுக்கிற முட்டையோட வெள்ளைக்கருவு இருக்குல்ல, அதில் துளி அளவு கூட மஞ்சள் வந்து மிக்ஸ் பண்ணிடாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. அது ஈரமில்லாத பவுலாகவும் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா நான் பிரித்து 2 பவுல்லையுமே ½ டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டையோட மஞ்சள் கருவில் வெனிலா எசன்ஸ் சேர்த்தோம்னா அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். அடுத்து முட்டையோட வெள்ளைக்கருவில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம்ல, இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹை ஸ்பீடில் மாற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்தீங்கனாலே நல்லா ஒரு ஸ்டிப் கேக்காக கிடச்சிரும். நம்மளுக்கு வந்து முட்டையோட வெள்ளைக்கரு வந்து பீட் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்தை கவுத்தி பார்த்தோம்னா அந்த முட்டையோட வெள்ளைக்கரு வந்து கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்டிப் கேக்காக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கேக் செய்யும்போது அந்த கேக் பார்த்தீங்கன்னா காற்று மாதிரி இருக்கும், அந்த வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் பாத்திரத்தை கவுத்தி காமிக்கிறேன். அந்த முட்டையோட வெள்ளைக்கரு வந்து கீழேயே விழல, அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை வந்து சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 3 பேட்சாக சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். ஹனி கேக்கு பொறுத்த வரைக்கும் சுகரும் மைதாவும் பார்த்தீங்கன்னா ஒரே ரேஷியோவில் இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுக்கிறதுனால 1/2 கப் அளவுக்கு மைதா தான் எடுக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் ஆயிலுக்கு அப்புறம் பட்டர் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்த அப்புறம் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஆயில் சேர்த்து பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முட்டையோட மஞ்சள் கருவு இருக்குல்ல, நம்ம வெள்ளைக்கருவு பீட் பண்ணி வச்சிருக்கிறதுல இதோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிடலாம். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோமா, அடுத்து ஒரு அரிப்பு வச்சுட்டு மைதா மாவு வந்து சேர்த்துக்கிடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு சேர்த்துக்கிடலாம். இப்படி சளிச்சு சேர்க்கறதுனால தான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி கேக் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகும்போது கரெக்டாக ஈவனாக ரைஸ் ஆகி வந்து கிடைக்கும். இப்போ இது சளிச்சு சேர்த்ததுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மெதுவாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா ஒரு திக்கான பேட்டரை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் அளவுக்கு ஸ்கொயர் டீன் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட 6 இன்ச் அளவுக்கு ஸ்கொயர் டீன் இருந்துச்சுன்னா அதுவுமே கரெக்டாக இருக்கும், எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு அவனில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் அகலமான பேனுங்கனால 20 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிருச்சு. நீங்கள் 25 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். சின்ன பேனாக இருந்துச்சுன்னா அதில் கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு கரெக்டாக 20 மினிட்ஸில் சூப்பராக பேக் ஆகி எடுத்தாச்சு. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துட்டேன். ரொம்பவே ஈவனாக நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா கூல் டவுன் பண்ண வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து ஹனி சிரப்பு அப்புறம் ஜாம் எல்லாமே சேர்க்கும் போது கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
கேக் நல்லா கூல் டவுன் ஆகுதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா ஹனி சிரப் வந்து செஞ்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் வந்து சேர்த்துக்கிடலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு வந்து ஹனி வந்து சேர்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு ஹனி கேக் தான் செய்ய போகிறோம். அதனால் அது சுகர் சிரப்பில் பார்த்தீங்கன்னா சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போது கிடையாது. ஹனி சிரப் தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹனி மட்டுமே சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட் இன்னுமே ரிச்சாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு ஹனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்ல சில்லுன்னு வந்து நம்ம ஊற்றும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும் கேக்கோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஜாமுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 டப்பா அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டிலே ஹோம்மேடாக ஜாம் இருந்தால் கூட அதையும் எடுத்துக்கிடலாம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் வந்து சேர்த்துக்கிடலாம். வாட்டர் சேர்த்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னதான் மிக்ஸ் பண்ணாலும் அது வந்து லிக்விட் பதத்துக்கு வராது. அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே நம்மளுக்கு நல்லா லிக்விட் பதத்துக்கு வந்துடும். நான் ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிரும். இப்போ நமக்கு சூப்பரான ஹனி இது வந்து ஜாம் சிரப் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். கேக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதில் இருக்க பட்டர் ஷீட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடலாம். கேக்கோட ஸ்பாஞ்ச் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈவனாக சூப்பராக இருக்குன்னு. கேக்கோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நம்ம ஒரு கேக் போர்டில் வச்சாச்சு. இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா டூத் பிக்கோ இல்லைன்னா நம்ம வந்து ஃபோர்க் வச்சு நல்லா ஈவனாக குத்தி விட்டுக்கிடலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுற ஹனி சிரப் வந்து எல்லா பக்கமுமே அப்சர்வ் ஆகும். அதனால் நல்லா ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹனி சிரப்பை இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த கேக் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூஸியாக இருக்கும். அதனால் ஹனி சிரப் வந்து தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. நம்ம ஹனி சிரப் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமை பார்த்தீங்கன்னா அந்த கேக்கில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு சைடில் தேவைன்னாலும் அதுவுமே ரெடி பண்ணி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா ஜாம் வச்சு ரெடி பண்ணி அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா கார்னிஷ்காண்டி டெசிகேட்டட் கோகோனட் வந்து சேர்க்க போகிறோம். அந்த டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கறதுனால இன்னுமே கேக்கோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் தேங்காவை நல்ல வெறும் கடாயில் பட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கும்ல அந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து வாங்கி வச்சுருந்தேன், அதை தான் சேர்த்துருக்கேன். இந்த இது சேர்க்கும் போது டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கும்போது இந்த கேக் பார்த்தீங்கன்னா 3 நாள் வரைக்கும் நம்ம வந்து வெளியில் வச்சு சாப்பிட்லாம் ரூம் டெம்பரேச்சரில். நம்ம வீட்டில் உள்ள கேக் வச்சு சேர்த்து செய்யும் போது 1 நாள் தான் வைக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அந்த டெசிகேட்டட் கோகோனட் கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மலாக வீட்டில் உள்ள தேங்காவை நல்லா துருவி எடுத்துட்டு வெறுங்கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1 நாளில் கேக்கு காலி பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கேக் செஞ்ச உடனே காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைஸில் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கிடலாம். எங்கள் வீட்டில் எந்த கேக் செஞ்சாலுமே எப்போதுமே சீக்கிரமாக காலி ஆயிரும். அதுக்கு ஹனி கேக் வந்து சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக காலி ஆயிருச்சு. ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. சரி பசங்களுக்கு நாளைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு விடலாமேன்னு அதனால் 2 பீஸ் மட்டும் மறுநாள் வரைக்கும் மீதமாக இருந்துச்சு. இவ்வளோதான் நம்ம கேக் செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த கேக்கோட ஆசை வந்து திருப்தியாகவே இருக்காது. அவங்களுக்கு எப்போ கேக் பார்த்தாலுமே சாப்பிடணுங்கிற ஆசை மட்டும்தான் வரும். என் பையன் யாருக்காவது கேக் செஞ்சிட்ருக்கோன்னா ஏமா நம்மளுக்கா அப்படின்னு முதல் கேள்வி அவன் கேட்பான். அதே மாதிரி இந்த கேக்கு கேட்டால் இல்லை தம்பி நம்மளுக்குன்னு சொன்னோன்னா அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். இப்போ சூப்பரான ஹனி கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. நமக்கு மேலே ஃபுல்லாகவே நமக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட்டால் கோட் பண்ணி எடுக்கணும்னா நல்லா டிப் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது ஹனி கேக்லாம் தேவைப்பட்டுச்சு, டீ கேக் அப்புறம் ப்ரௌனி ஏபிசி மால்ட் அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, குக்கீஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம்.
நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான நல்ல ஜூஸியான ஹனி கேக் வந்து செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.